ஃபங்க்ஷன் போடுறோம்ல சார், ஆமா அதுக்கு இடையில வந்து ஸ்டார் போடணுமா சார்? இப்ப ஒரு மார்க் ஷீட் மாதிரி நான் போட்டு பார்த்தேன் பாஸ் ஃபெயில் போடுறதுக்கு. சரி அதுல அந்த ப்ரோக்ராம் அந்த இது டைப் பண்ணும்போது இடையில ஸ்டார் போடணுமா சார் கம்பல்சரியா? ஆமா இப்ப ரீசெண்டா உள்ளதுல வந்து அந்த அப்டேட் வந்திருக்கு. ஸ்டார் மீன்ஸ் அதுவும் சேர்ந்துருக்கு அப்படிங்கறதுக்காக அந்த சரிங்க சார். ஒரே ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுக்கணும்னா ஸ்டார் தேவையில்லை. அது ஒன்றுக்கு தேவையில்லை மேற்பட்ட சார். இது கொடுக்கும்போது நம்ம ஸ்டார் கொடுப்போம். சரிங்க சார். ஓகே, தேங்க்ஸ். ஓகே வேற யாருக்கு எதுவும் டவுட் இல்லையா? ஓகே அப்ப யாருக்கு டவுட் இல்லைன்னா செஷன் போயிடலாம். ஓகே இப்போ நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தாச்சு. லாஸ்ட் கிளாஸ்லேயும் கொஞ்சம் இது பார்த்தோம். சேஞ்ச் ஸ்டைல் எப்படி சொல்றது, இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பற்றி பார்த்தோம், நம்பர் ஃபார்மேட்டிங் பார்த்தோம், செல்லுக்கு எப்படி பார்டர் கொடுக்கறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதோட ஃபாலோஅப்பாக இன்னைக்கு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நார்மலாக எப்படி ஒரு செல்லை ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ப்ளஸ் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நான் அன்னைக்கிட்ட அதே டேட்டாவே எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட டேட்டாவில் வந்து நார்மலாக நம்ம வந்து பார்டர் போடுறதுக்கு பண்ணோம். ஞாபகம் இதில் பண்ணணும்னு சொன்னோம்னா நமக்கு என்ன டேட்டா அரேஞ்ச் இருக்கோ அந்த டேட்டா அரேஞ்ச பூரா நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பார்டர்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு ஆல் பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் எல்லா செல்லுக்கும் பார்டர் இருக்கும். சரிங்களா? அந்த ஆல் பார்டர் அப்படிங்கிறத கொடுத்தா தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட்டில் போய் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ப்ரிவியூவில் தெரியும், இந்த காட்டும் உங்களுக்கு. இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் 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 கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அதை மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எல்லாத்துக்கும் பார்டர் போட்டிருக்கா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கணும். இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டரில் போயிட்டு ஆல் பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்டர். ஓகே ஸோ இது வந்து நார்மலாக பார்டர் போடுறது. அது மாதிரி இல்லை எனக்கு ஹெட்டிங்கை மட்டும் தனியாக காட்டணும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகனா ஷேடிங் உள்ள ஃபில் பண்ணுறது, ஃபில் கலர் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். உங்களோட டெக்ஸ்ட் இப்போ டார்க் கலராக கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் கலரை மாற்றிடுங்க. ஒயிட் கலரில் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா பளிச்சுன்னு தெரியும். நான் அதை போல்ட் பண்ணுறேன், நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்ம வேர்டில் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணுவோம், டேபிளில் வந்து ஃபார்மேட் பண்ணுவோம். நிறைய ஃபார்மேட் ஸ்டைல் அதுலேயே இருக்கும். சரியா? பட் இங்கே எக்ஸலில் வந்து என்னென்னா மேனுவலாக உங்களுக்கு என்னென்ன டேட்டாக்கு நீங்கள் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பிறகு நீங்கள் தான் வந்து பண்ணணும். கொஸ்டின் இருக்கா சார்? சொல்லுங்க சார் ஃபெயில் இருக்குல்ல சார், அது எப்படி சார் நம்ம தனியாக காமிக்கிறது? இதையா? ஃபெயில் நிறைய சப்ஜெக்ட்ல ஒரு ரெண்டு பேர்ல இருக்குது சார், அது மாதிரி எப்படி தனியாக காமிக்கிறது? அதுதான் இஃப் கண்டிஷன். லாஸ்ட் கிளாஸ் நம்ம அதான் பார்த்தோம். இப்போ திரும்ப வேலை அதை சொல்கிறேன். ஃபார்முலாவில் வந்து என்னென்னா ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ஒரு ரிசல்ட் வரணும், தப்பாக இருந்தால் ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் இஃப் கண்டிஷன். அந்த இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாஸ் ஃபெயிலு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வேற ஒரு இது கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு சும்மா சிம்பிளாக ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் மல்டி கண்டிஷன் அந்த பாஸ் ஃபெயில் எப்படி போட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே ஓகே இப்போ ஏஜ் அப்படிங்கிறது வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து என்ன அப்படிங்கிறது 18 வயசு. ஏஜ் 18னா குவாலிஃபைடு ஓட்டிங் குவாலிஃபிகேஷன் அப்படி
ஓட்டிங் ஸ்டேட்டஸ், அவங்களுக்கு வந்து ஓட்டிங் வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். சரியா? அது மாதிரி இப்போ இங்கே ஒருத்தருக்கு 22 வயசு, இன்னொருத்தருக்கு வந்து 17 வயசு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஜை வச்சு அவங்க வந்து ஓட்டிங்க்கு வந்து எலிஜிபிளா இல்லையான்னு இங்கே செக் பண்ணணும். சப்போஸ் அவங்க 18 வயசுக்கு மேலேயே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் எலிஜிபிள்னு வரணும். 18 கீழே இருந்தாங்கன்னா நாட் எலிஜிபிள்னு வரணும். சரி, அந்த மாதிரி வரணும் அப்படின்னா அப்போ ஒரு பூவா தலையான்னு போடுற மாதிரி ஹெட்டா டெய்லான்னு நம்ம சுண்டோம்ல, காசு சுண்டோம்ல, அதே மாதிரி ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ட்ரூவா இருக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன்ல நம்ம வந்து இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண ஃபார்முலா நம்ம எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்முலா பார்ல எங்கே ரிசல்ட் வரணுமோ அதில் கர்சரை வச்சுருங்க. தென் ஃபார்முலா பாரில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கர்சர் வந்துடும். தென் அதில் ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல் டு போட்டு ஃபஸ்ட்டு இஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே மேலே வந்து இஃப் கண்டிஷன் வந்து எப்படி எஃப்ல வந்து இன்னும் நிறைய இருக்குது. இஃப் எரர் இஃப் என்ஏன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து இஃப் ஆஃப் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோடனே ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்களா அந்த ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுவே சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது ட்ரூவாக இருந்தால் என்ன ரிசல்ட்டு, ஃபால்ஸாக இருந்தால் என்ன ரிசல்ட். இதுதான் வந்து சிண்டெக்ஸ். நிறைய இனிமேல் ப்ரோக்ராமிங்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இது வந்து சிண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணி லாஜிக்கலில் வந்து ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் கொடுக்கணும். அந்த லாஜிக்கல் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கமா, அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன ரிசல்ட் என்ன பிரிண்ட் ஆகணுங்கிறது இது, ஃபால்ஸாக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகணுங்கிறது. ஸோ எல்லாத்துக்குமே கமா தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாஸ்லையும் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். நான் பார்க்குறேன் இஃப்னு ஒரு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ் கொடுத்தனால இந்த மாதிரி தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்தோம். நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன்னா ஒரே ஒரு ப்ராக்கெட்டில் மட்டும் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ நான் அதே மாதிரி இங்கே பண்ணுறேன். ஈக்குவல் இஃப்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட், இதில் வந்து இந்த செல்லோட வேல்யூ அப்படிங்கிறதுனால இந்த செல்லோட வேல்யூ என்ன, இது வந்து என்ன செல்னு தெரியாது. ஸோ இந்த செல்லை நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா அந்த செல்லோட நேம் இங்கே வந்துடும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 18 கூடயோ 18 வயசு இருந்தாலும் அவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே கொடுக்குறேன். இந்த ஈக்குவல் லெஸர் தென் கிரேட்டர் தென் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இப்போயே நீங்கள் அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்னன்னா ரெண்டு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணுறது. ஒன் சைடு இருக்கிற அந்த வேல்யூவையும் நம்ம கொடுக்குற வேல்யூவும் கம்பேர் பண்ணும். இப்போ நான் D26 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 18 அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். கமா சப்போஸ் அதுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா எலிஜிபிள். எலிஜிபிள்னு வரும். கமா சப்போஸ் அந்த கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பிரிண்ட் ஆகணும், எனக்கு வந்து நாட் எலிஜிபிள். கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு அங்கே ஓப்பன் பண்ண அந்த ப்ராக்கெட்டை அதை க்ளோஸ் பண்ணி. சரியா? இவ்வளோதான். இஃப்னு ஒரு கண்டிஷன். இஃப்னா என்னன்னா இருந்தால், இந்த கண்டிஷன் உண்மையா சரியா இருந்தா தவறா இருந்தா இதான் வந்து கண்டிஷன். இஃப் கண்டிஷனுங்கிறது. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்கே என்ட்ரு அடிச்சிங்கன்னா தெரியும் எலிஜிபிள்னு வந்துருச்சு. 18 வயசுனால எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் அது போட்டுரும். ஸோ 22 வயசு எலிஜிபிள், 17 வயசுங்கிறப்ப அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா D28 நாட் லெஸ் தென் நாட் கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு 18 கிடையாது. ஸோ அதனால எனக்கு நாட் எலிஜிபிள்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இஃப் கண்டிஷன் கொடுத்து நம்ம பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இது வந்து நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்தேன். அந்த செல்லோட வேல்யூ 18 வயசுக்கு மேலேயோ 18 வயசுக்கு ஈக்குவலாக இருந்தால் எலிஜிபிள், இல்லைன்னா நாட் எலிஜிபிள் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்தேன். இப்போ பாஸ் போடும்போது என்ன பண்ணுவோம்னா தமிழ்ல இருந்து சோசியல் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே அவர் வந்து 35 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாதான் பாஸ், இல்லைன்னா ஃபெயில். ஸோ அப்படிங்கிறதால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொன்றையும் செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து B2 எடுத்துக்க, அது 35க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணு. அதே மாதிரி C2 எடுத்துக்க, அது 35க்கு மேலே இருக்கான்னு. அப்போ இதுவும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நடுவில் ஸ்டார். ஒரே இதை செக் பண்ணிட்டு அப்புறம் இதை செக் பண்ணாம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே எனக்கு மெர்ஜ் பண்ணி எல்லா செல்லோட வேல்யூமே அபவ் 35 இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான்
இதை தனித்தனியாக ஒரு செட் ப்ராக்கெட் ஒவ்வொரு ப்ராக்கெட்டுகளையும் கொடுத்து அதை பூரா நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்காண்டி ஸ்டார் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து என்ன, எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணும். எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பாஸ்ன்னு வரும், இல்லைன்னா ஃபெயில்னு வரும். சரியா? ஸோ அது மாதிரி இப்போ எல்லாமே இங்கே மார்க் இப்போ பாஸ்ன்னு இங்கே ரிசல்ட் வந்திருக்கு. சப்போஸ் இவங்க வந்து இப்போ இங்கிலீஷில் 90 இல்லை 19 எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 19 பார்த்துட்டு என்ட்ரு அடிச்சோடனே இங்கே ஃபெயில்னு மாறிடுச்சா? ஸோ ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃபெயில்னு வந்துருச்சு. புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, சரி. தென் நெக்ஸ்ட் போகலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபார்மேட்டிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி நமக்கு எந்த செல்லுக்கு என்ன மாதிரி கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஒரு செல்லையோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்லையோ செலக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன மாதிரி ஃபார்மேட் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் கலரு என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். சரியா? பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு எக்ஸல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ மார்க் டேபிள் இருக்கு. இப்போ எந்த மார்க் ஃபெயில்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போ ஒரு இதில் யார் யார் ஃபெயில்னா இங்கே ஃபெயில்னு பார்த்தா தெரியுது. இவர் ஃபெயில்னு பார்த்ததுக்கப்புறம் இவர் எதில் ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க்காக பார்க்க வேண்டியது. ஸோ அப்படி இல்லாமல் டோட்டலாக இந்த மார்க்கில் என்ட்ரி பண்ணுற எல்லாத்துலேயுமே பிலோ 35 வந்தால் அதை ரெட் கலரில் காட்டு, அபோவ் 35னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, சப்போஸ் ஃபெயிலாக இருந்தால் மட்டும் எனக்கு அந்த நம்பரை ஹைலைட் பண்ணி காட்டு அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி இந்த செல்லில் எவ்வளோ பேர் பாஸ் ஃபெயில் அது மட்டும் எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காட்டு. பாஸ்னா க்ரீன் கலரில் காட்டு, ஃபெயில்னா ரெட் கலரில் காட்டு. இந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் மேட்ச் பண்ணி அந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆச்சுன்னா ஒரு ஃபார்மேட்டிங் நமக்கு வரணும் அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நிறைய இருக்கு. ஹைலைட் த செல் ரூல்ஸ், செல்லோட ரூல், அந்த செல்லுக்கான வேல்யூக்கு வந்து நம்ம ரூல் கொடுக்கலாம். அப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி இஃப் கண்டிஷனில் பார்த்த மாதிரி அந்த கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு, இதெல்லாம் நம்ம சொல்கிற ஒன்றா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைலைட் டூல்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இதில் 35 மார்க் கீழே இருக்கிறதெல்லாம் காட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கிறதுனா எனக்கு காட்டணும் அப்படின்னு. ஸோ இதுதான் மார்க்ஸ். ஸோ அதனால் நான் மார்க்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த தமிழ் டு சோசியல் மார்க்ஸில் எங்கெல்லாம் 35 கீழே இருக்கோ அதை மட்டும் எனக்கு வந்து வேற கலரில் காட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த செல் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு ஹைலைட் ரூல்ஸில் லெஸ் தென் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நான் 35 கீழே பண்ண போகிறதுனால லெஸ் தென் அப்படின்னு போட்டு இப்போ பாருங்க 57 காட்டியிருக்கா. எனக்கு 57 இல்லை 35 அப்படின்னு கொடுத்தோம்னா 35 கீழே இருக்கிறது மட்டும் அந்த மாதிரி ரெட் கலரில் காட்டியிருக்கு. ஏன் ரெட் கலரில் காட்டுது அப்படின்னா இங்கே வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து டிஃபால்ட்டாக ரெட் இருக்கு. லைட் ரெட் ஃபில், லைட் ரெட்டோட லைட் கலரை வந்து ஃபில்அப் பண்ணி காட்டு. அண்ட் டார்க் ரெட் டெக்ஸ்ட் வந்து டார்க் கலரில் ரெட்டாக இருக்கணும். அதான் உங்களுக்கு இப்படி காட்டுது. இல்லை எனக்கு இப்படி வேணாம், நான் வேற மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி எல்லோ கலரில் காட்டினாலும் காட்ட சொல்லலாம். க்ரீன் கலரு, ஆரஞ்சு கலர் நிறைய இருக்கு. இல்லை எனக்கு இது வேணாம், டெக்ஸ்ட்டை மட்டும் எனக்கு ரெட்டில் காட்டுவேன்னா ரெட் டெக்ஸ்ட் மட்டும் ரெட் கலரில் மாறி. இல்லை எனக்கு இது வேணாம், நானாக செட் பண்ணிக்கிறேன், ஃபெயில்னா எப்படி காட்டணும் அப்படின்னா கஸ்டம் ஃபார்மேட் அதில் போயிட்டு நீங்களா அந்த செல்லோட ஃபாண்ட்டு கலரு எல்லாமே எப்படி இருக்கணுமோ ஃபில் வந்து எப்படி இருக்கணும். நான் வந்து எனக்கு வந்து ரெட் கலர் டார்க் ரெட் இருக்கணும். அது மாதிரி டெக்ஸ்ட் கலர் வந்து ஃபாண்ட்டோட கலர் வந்து எனக்கு ஒயிட்டில் இருக்கணும், அது போல்டாக இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா ஹைலைட் பண்ணி இப்போ ஓகே கொடுத்தோன்னா எங்கெல்லாம் மார்க் இந்த செல் ரேஞ்சு நான் இப்போ செலக்ட் பண்ண அந்த செல் ரேஞ்சுக்குள்ள எங்கெல்லாம் மார்க் 35 கீழே இருக்கோ அதை பூரா என்ன பண்ணிருச்சு, ரெட் கலரில் காட்டிடுச்சு. இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மார்க்கை இந்த நீங்கள் செலக்ட் பண்ண ரேஞ்சுக்குள்ள பிலோ 35 மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட் வந்து வரும். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் செல் ரேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி தான் அதில் வரக்கூடிய டேட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எனக்கு ஃபார்மேட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறதுலாம் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். சரி, ஓகே. இப்போ இதே மாதிரி எதுலாம் மக்கள் வந்து 95க்கு மேலே எடுத்துருக்காங்களோ அவங்கள பூரா நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா
அதே கிரேட்டர் தென் போகிறேன். இப்போ லெஸ் தென் பண்ணேன், இப்போ கிரேட்டர் தென் போயிட்டு அதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த டேட்டா ரேஞ்சை வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கணும். கீழேயே என்ன ரெட் கலர் காட்டுதுன்னா நான் எந்த மார்க்குமே கொடுக்கல. ஸோ நம்ம மார்க்கை என்டர் பண்ணினாலும் அது 0வா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே பிலோ 35னால ரெட் கலரில் காட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் சேல்ஸ் ரூல்ஸில் கிரேட்டர் தென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து என்ன பண்ணேன்னா கிரேட்டர் தென் வந்து எனக்கு 90 சரி இதில் வந்து 57 இருக்குது, அதில் வந்து நான் 95 எதுவும் இல்லை. ஸோ 90 இருக்கு நிறைய. ஸோ 90 அப்புறம் என்ன பண்ணணும்னா அகெயின் நான் கஸ்டம் ஃபார்மேட் போயிட்டு நல்ல டார்க் ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டு அதை போல்ட் பண்ணிக்கிட்டு ஃபில் கலரில் நான் டார்க் ப்ளூ கொடுக்குறேன். இந்த ப்ளூவில் டார்க் ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ யார் யாரெல்லாம் அந்த 90க்கு மேலே எடுத்துருக்காங்களோ அவங்கள பூரா வந்து ஹைலைட் பண்ணி எனக்கு காட்டு. சரிங்களா, இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஃபார் லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென். 2 இது மட்டும் பார்த்துருக்கோம். இல்லை 2 இதுக்கு பிட்வீன் மட்டும் எனக்கு காட்டு. இப்போ சப்போஸ் டோட்டலோட ரேஞ்ச் வந்து எனக்கு 40 to 400 ஓகே 439 30க்கு மேலே 30லேருந்து 500 வரைக்கும் எனக்கு யார் யார் இருக்கான்னு காட்டணும். அப்படின்னா 2 நம்பருக்கு இடையில அவங்க ரேஞ்ச் காட்டணும். அப்படின்னா அப்போ நீங்கள் அதே மாதிரி தான் மஸ்ட் நீங்கள் வந்து அந்த டோட்டலை செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அதில் நான் இப்போ பிட்வீன் கொடுக்குறேன். பிட்வீன் போயிட்டு எதுல இருந்து எது வரைன்னு கேட்குதா. ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் 429 அதில் இருந்து எனக்கு வந்து 450 இது வரைக்கும் இருக்கிற இந்த அதாவது 429 சாரி 450 கொடுத்துருக்கேன். 450 வரைக்கும் இருக்கிறது பூரா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரில் ஃபார்மேட் பண்ணுறேன். எல்லோ கலர் டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டில் வந்து ரெட் கலரில் அது போல்டாக ஓகே. சரி ஓகே கொடுத்தோம்னா யாரெல்லாம் வந்து அந்த 429 450க்குள்ள இது இருக்கோ அதை பூரா எனக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் பண்ணி காட்டிடும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சார், இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க. இந்த எக்ஸலில் வந்து இந்த டேட்டா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏதாவது ஒரு அந்த எக்ஸலை பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு டேட்டா கொடுங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 பேர் டேட்டா இருக்குன்னா நம்ம ஈஸியாக பார்த்து சொல்லிடலாம். இப்போ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் வந்து ஒரு 20 பேர் டீட்டெயில் இருக்கு, நான் பார்த்து சொல்லிடலாம் யார் யார் பாஸ் ஃபெயில் அப்படின்னு. இல்லை யார் யார் வந்து 450க்கு மேலே எடுத்துருக்காங்கிறத நான் டக்குன்னு பார்த்து சொல்லிடலாம். ஆனால் ஒரு 200 பேரோட டீட்டெயில் இருக்கும்போது அந்த 200 பேரில் யார் யாரெல்லாம் 450க்கு மேலே 429லேருந்து 450 வரை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டு பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் சீட்லேயுமே அந்த இது வந்து கிளியராக அப்டேட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரே நிமிஷம் சாம்பார் நீ பேசுறது கேட்கும். நீ பேசுனா மைக் இப்போ ஆஃப் பண்ணிருங்க. மறுபடியும் நான் ஆஃப் பண்ணி பேசும்போது நீ கற்றுக்க ஏன்னா உனக்கு தான் இன்னொரு அரை மணி நேரம் தான் கிளாஸ். சரியாம்மா? அதான் சொன்ன பேசாது. சொல்லுங்க, டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? எதுவும் டவுட் இருக்கு? சரி ஓகே, கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்து இப்போ நம்ம ஹைலைட் ரூல்ஸில் மட்டும் 2-3 தான் பார்த்துருக்கோம். அது மாதிரி ஈக்குவல் வெளியே கொடுக்கலாம். டெக்ஸ்டோட இப்போ சப்போஸ் இப்போ இதில் பாஸ் ஃபெயில் பார்க்கறதுனா எப்படி பண்ணுறது? அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் இந்த மாதிரி போட்டு பண்ணிடலாம்.
ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கிறது எப்படி நம்ம ஹைலைட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் அப்புறம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் செல் ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் அதில் போயிட்டு டெக்ஸ்ட் தட் கண்டைன் அப்படிங்க அந்த செல்லோட டெக்ஸ்ட் வந்து என்ன உள்ளே இருக்கணும் இருந்தால் அப்படிங்கிறது. ஸோ நான் இதில் வந்து எதெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கோ யாரெல்லாம் ஃபெயில் இருக்கோ அதை மட்டும் எனக்கு இன்னொரு ஃபார்மேட்டில் பண்ணோம்னா நம்ம இதில் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே பூரா அது ஹைலைட் பண்ணும். இப்போ நான் இங்கே வந்து இதையும் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் வேறு ஒரு ஃபாண்டில் வச்சுட்டு டெக்ஸ்ட் கலர் ரெட்டு கோல்டு பிங்க் கலர் வந்து லைட் ஆரஞ்சு போட்டோம்னா ஓகே கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யார் யாரெல்லாம் ஃபெயில் வருதோ அவங்களுக்கு பூரா இந்த மாதிரி ஃபெயில் அப்படிங்கிறத ஃபார்மேட் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம செல்லோட வேல்யூ நம்பராக இல்லாமல் டெக்ஸ்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் தட் கண்டைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இது சப்போஸ் அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட இதில் நம்ம இன்னொரு காலம் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதில் வந்து ஒன்று சரி 1000 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற நம்பரை அப்புறம் வந்து இதில் வந்து அப்படியே நெக்ஸ்ட் வந்து 2 தான் இருக்கும். அப்புறம் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் எல்லாருக்கும் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சீரியல் நம்பர். ஓகேவா? சப்போஸ் இதில் வந்து ஏதாவது டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். இதில் வந்து டூப்ளிகேட் வரக்கூடாது. ஒருத்தரோட நம்பர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த காலத்தை இந்த இதை பிறகு நம்ம இந்த காலம் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு செல் டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா ஹைலைட் பண்ணு அப்படின்னா ஓகே கொடுத்துடணும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் அடுத்து சப்போஸ் 1 1 2 1 அப்படின்னு அடிச்சிங்கன்னா இது டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த காலம் பூரா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அதை வந்து இது பண்ணக்கூடாது. அது ஆக்சுவலி டூப்ளிகேட் வேல்யூ வரக்கூடாதுன்னு நம்ம வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால இப்போ நான் அடித்த நம்பர் திரும்ப டைப் பண்ணோன்னே எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது பாருங்க. ஏற்கனவே இவ்வளோதே நீங்கள் திரும்ப டைப் பண்ணுறீங்க இது டூப்ளிகேட் வேல்யூ அப்படிங்கிறத நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம காலமில் டூப்ளிகேட் என்ட்ரி வரக்கூடாது இல்லை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் செல்லர் டூல்ஸில் ஹைலைட் செல் ரூல்ஸில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இது வந்து செல்லோட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு பண்ணுறது. ஸோ இது போக இந்த மோர் ரூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறையா கஸ்டமைஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதே செல்லோட வேல்யூ இஸ் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டு இல்லை டேட்டு பிளாங்க்கு நோ பிளாங்க்கு இது மாதிரி எரரு நோ எரர் இதெல்லாம் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி காட்டணும், எரர் வந்து எப்படி காட்டணும், பிளாங்காக இருந்துச்சுன்னா அதை எப்படி காட்டணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த செல் ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது பிளாங்காக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த செல் ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது எம்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த செல் இதில் போய்ட்டு மோர் ரூல்ஸில் போயிட்டு செல்லோட வேல்யூ வந்து எனக்கு பிளாங்க் கொடுத்துட்டேன். என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு மாதிரி காட்டணும்னா ஓகே ஓகே கொடுத்தோம்னா கிளாஸ் வீடு கத்தாரா சொன்னாலும் உங்களுக்கு அறியே வராது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி இப்போ நான் பிளாங்க்ஸ் எல்லாம் இப்படி காட்டுனதுனால எங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருக்கோ அது பூரா இங்கே காட்டும். இது வந்து இந்த செல் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் காட்டும். சப்போஸ் இங்கே நீங்கள் எதுவும் பிளாங்க் இருந்துச்சுன்னா காட்டாது. இப்போ நான் 69 இந்த 85 இருக்குது டெலிட் கொடுத்தோம்னா அதை வந்து எனக்கு பிளாங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்ன ஃபார்மேட் வேணாலும் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது டாப் 10 பாட்டம் ரூல்ஸ். இது என்னன்னா எனக்கு வந்து இப்போ யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்களோ நிறைய மார்க் எடுத்திருக்காங்களோ டாப் மார்க் யார் காட்டு ஹைலைட் பண்ணி காட்டு அப்படின்னா அது மாதிரி நான் இதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டாப் 10 ஐட்டம்ஸ் கொடுத்தோம்னா என்னன்னு கேட்கும். எத்தனை ஐட்டம் உங்களுக்கு வேணும்னு கேட்கும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் மட்டும் எனக்கு காட்டு, டாப் 3 யார் யார் அப்படின்னு.
அதை வந்து எப்படி ஹைலைட் பண்ணணும் அதையும் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். இங்கே வந்து அதை கோல்டு கலரில் காட்டுறேன். ஸோ கோல்டு கலரில் பேட்டர்ன் கலர் வந்து கோல்டு கலர், தென் பார்டர் தேவை, பார்டர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் வந்து எனக்கு எல்லோ கலர் கோல்டு. ஓகே கொடுத்தோம்னா இப்போ என்ன ஆயிருக்குன்னா டாப் 3 ரேங்க்ஸ், டாப் 3 டோட்டல் மட்டும் எனக்கு வந்து அந்த மாதிரி கோல்டு கலரில் ஹைலைட் பண்ணி காட்டிடும். இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டாப் 10 ரூல்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ் இருக்குல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாப் 10 வேணால் டாப் 10 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டாப் 3 மட்டும் போதுன்னா இப்போ நான் யூஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன்டேஜ் போடுறது, பாட்டம் 10னா ரொம்ப கம்மியான மார்க் யார் யார் எடுத்துருக்கா அப்படின்னு பார்க்க வச்சுக்கோங்களேன். அதுக்கும் நீங்கள் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பாட்டம் டாப்புக்கு பதிலாக பாட்டம் கொடுக்குறேன். சரியா, பாட்டம் 10 ஐட்டம்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி லீஸ்ட் ரேங்க் 3 பேர் மட்டும் எனக்கு போதும். அவங்கள எப்படி ஹைலைட் பண்ணணும், எனக்கு வந்து அதை அவங்கள வந்து ஃபில் கலர் வந்து எனக்கு பிளாக் கலரில் காட்டுறேன். டெக்ஸ்ட் வந்து போல்ட் பண்ணி எனக்கு ஒயிட் கலரில் காட்டுறேன். ஓகே கொடுத்தோம்னா யாரெல்லாம் வந்து யார் ரொம்ப கம்மியான மார்க் டோட்டல் யார் யார் எடுத்துருக்காங்களோ அந்த 3 பேர் மார்க்கை மட்டும் எனக்கு வந்து பிளாக் கலரில் ஒயிட் கலரில் காட்டும். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு எப்படி ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. தென் அதே மாதிரி வந்து இந்த டேட்டா பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்ன டேட்டா பார் அப்படின்னா, இப்போ பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, எனக்கு இந்த பெர்சன்டேஜ் இருக்கு, இது வந்து 100க்கு தான் நம்ம பெர்சன்டேஜ் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த செல்லோட பார்லேயே எனக்கு அவங்க எவ்வளோ ஆவரேஜ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா, இந்த டேட்டா பார்ஸில் போயிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும் எவ்வளோ அவங்க வந்து ரேஞ்ச் எடுத்திருக்காங்க அப்படின்னு. கீழே வைக்க வைக்க கீழே மாறுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது நல்லா டார்க்காக தெரியுது. ஸோ இதான் வந்து டேட்டா பார்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்ம செல் ரேஞ்சிலேயே வந்து எவ்வளோ டேட்டா நம்ம இருக்கிற அந்த இது மொத்தம் 100, இதை வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக்குனாலும் அது அப்படி அதை வந்து ஒரு 70% 100% எடுத்துகிட்டு அதில் ஒரு 70% ஃபில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டும். அது மாதிரி 73, 83, 63 இந்த மாதிரி காட்டும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு டேட்டா பார்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வேல்யூ வந்து ஃபில்அப் பண்ணி காட்டணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸில் காட்டணும் அப்படின்னா கலர் ஸ்கேல், இது வந்து கலர் ஸ்கேலு, இது வேறு ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒவ்வொரு கலர் ஸ்கேல் காட்டும். இது செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு கலர் ஸ்கேல் எது வேணுமோ நீங்கள் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டைல் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து அந்த ரேஞ்சுக்கு பொறுத்து அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அது கலர் பண்ணிக்கும். ஒவ்வொரு ரேஞ்சு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கலரு, அந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு கலர் எடுத்துகிட்டு நமக்கு அது பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து என்னென்னா கலர் ஸ்கீம். சரிங்களா. அது எப்படி இருக்குங்கிறது இங்கே இருக்குது. மோர் ரூல்ஸில் போய்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இவ்வளோ இருந்துன்னா இவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட மேட்ச் பண்ணலாம். ஓகே, வந்து டேட்டா பாஸ் கலர் ஸ்கீம் அண்ட் ஐகான் செட்ஸ். இது வந்து என்னென்னா உங்களோட ஷேப் பண்ணி காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே வந்து மினிமம் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா மினிமம் மார்க்ஸை வந்து எனக்கு ஏதாவது ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அது வந்து கம்மியாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து காட்டணும் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஐகான் செட்டில் போய்ட்டு எனக்கு என்ன மாதிரி ஐகான் செட் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை காட்டுறேன். அந்த டவர் கிடைக்கிறது மாதிரி நான் காட்டுறேன். கொடுத்தோம்னா இப்போ 23க்கு பாருங்கள் டவரே இல்லை, சிம்பிளே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஐகான் ஸ்டைல் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும் செல்லில் எக்ஸலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டிங்கில் ஐகான் செட்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரவுண்டாக காட்டணும் அப்படின்னா அதுக்கும் இருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டு ஐகான் செட் இந்த ரவுண்ட்ஸில் போய்ட்டு எப்படி வேணுமோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ரவுண்ட்னா அவங்க அபோவ் 75, 85 மேலே இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை கீழே மார்க் கம்மியாக இருக்குன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அது ஃபுல் மூன் மாதிரி காட்டும். இந்த மாதிரி வந்து எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் உள்ள ஐகான் செட்டில் உள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நீங்களா ஒரு ரூல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நியூ ரூலில் போயிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி தான் எப்படியாவது ஒரு புதுசாக ஒரு கண்டிஷன் நீங்களே கொடுத்து அந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா என்ன மாதிரி ஃபார்மேட் வரணும் அப்படிங்கிறத நீங்களே மேனுவலாக செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்மேட்டிங்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக போகும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் டேட்டாவே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு ரொம்ப மற்றவங்க பார்க்கும்போது எக்ஸல்லையே வந்து நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு எக்ஸலில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரிலாம் உங்கள் டேட்டாவை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இது மாதிரி ஃபார்மேட் பண்ணி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா எக்ஸல் எனக்கு தெரியும் சொல்லுவாங்க நிறைய பேர். அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கண்டிஷன் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து விசுவலைஸாக இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காட்ட முடியுங்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து இது நீங்கள் விசுவலாக உங்கள் டேட்டாவை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்கள் டேட்டா ஷீட்டே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தாச்சு, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமானது வந்து ஃபார்முலா. சரிங்களா, ஃபார்முலாலேயே நம்ம வந்து ஏற்கனவே இப்போ சம், ஆவரேஜ், மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதில் இஃப் வரைக்கும் பார்த்தாச்சு. லுக்கப் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக லுக்கப் வந்து என்னென்னா ஒரு பெரிய செஷன். லுக்கப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ஷன். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நிறையா உங்களுக்கு சொன்னால் தான் அது வந்து தெரியும். ஸோ அதனால் நாளைக்கு கிளாஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக லுக்கப்னா என்ன, வி லுக்கப்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் இப்போதைக்கு வேறு எதுவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா, டேட்டா மேனேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு பார்த்துலாம். இந்த லுக்கப் மட்டும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா, ஓகே. டேட்டா மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா டேட்டா மேனேஜ்மெண்ட்லையும் இந்த சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் இதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா, இப்போ டேட்டா மேனேஜ்மெண்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த எடிட்டிங்கில் வந்து நம்ம இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர் பார்த்தோம் இல்லையா, இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது என்னன்னா காம்போ பாக்ஸ். நம்ம வந்து இப்போ டேட்டா நம்மகிட்ட இருக்கு, அதில் ஒரு பர்டிகுலர் டேட்டா இல்லை ஒரு குறிப்பிட்ட டேட்டா மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபில்டர் அண்ட் ஷார்ட் அண்ட் ஃபில்டருங்கிற ஆப்ஷனை நம்ம போடணும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எல்லா ஹெட்டிங்லையும் அந்த டாப் ரோல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்போ பாக்ஸ் வந்துடும். இந்த காம்போ பாக்ஸ் என்ன அப்படின்னா இந்த செல்ல இந்த ரோல நீங்க மேனேஜ் பண்றதுக்கான விஷயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து பர்டிகுலரா ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா மட்டும் பார்க்கணும், ஆகாஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்டோட டேட்டா மட்டும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா இதுல வந்து இப்போ 20 பேர் இருக்கு. இல்லை நான் இப்போ 20 பேரை தேடணும் கூட தேவையில்லை. இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுல போயிட்டு ஆகாஷ் அப்படின்னு வச்சுன்னா ஏகேஏ அப்படின்னா அதில் ஆரம்பிக்கிற பேரை கொண்டு எனக்கு ஃபில்டர் பண்ணி வச்சு வரும். ஓகேன்னு கொடுத்தோம்னா அவனோட டேட்டா மட்டும் எனக்கு காணும். ஸோ இதுதான் வந்து ஃபில்டரிங். நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவில் எந்த டேட்டா எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் அப்படிங்க கிளிக் பண்ணோம்னா எல்லா டேட்டாவும் வந்துடும். சரியா, ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து இங்கிலீஷ் மார்க் வந்து 70க்கு மேலே அப்படின்னா 7 மட்டும் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். 7க்கு மேலே இருக்கிற 7 அபவுட் இருக்கிற எல்லா 7ல் ஸ்டார்ட் பண்ணுற நம்பர்ஸை மட்டும் 70லேருந்து 78 வரைக்கும் எனக்கு யார் யார் எடுத்துருக்கா அவங்க இங்கிலீஷில் 70லேருந்து 79 வரைக்கும் இருக்கிற, ஏன்னா நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது 7 கொடுத்தனால 7ல் ஸ்டார்ட் பண்ணுற மார்க் யார் யார் எடுத்துருக்காங்களோ அவங்க பேர் மட்டும் எனக்கு காட்டிடும். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு எப்படி வேணாலும் இல்லை எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு 75 எடுத்தது யாரு அதை மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னா அதை மட்டும் காட்டும். 2 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு டேட்டா வந்து எப்படி வேணாலும் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். சரிங்களா, அது மாதிரி ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. காம்போ பாக்ஸை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே வர்றது பூரா. இதுலையுமே நீங்கள் கலரை வச்சு கூட இப்போ நம்ம ஏற்கனவே ஃபார்மேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ ஃபெயிலெல்லாம் நம்ம இந்த மாதிரி காட்டியிருக்கோம். மேக்ஸில் ஃபெயில் ஆனவங்களை பூரா நம்ம ரெட் கலரில் காட்டியிருக்கோம். அதே போல் எனக்கு ரெட் கலரை மட்டும் காட்டினா ஷார்ட் பையில் போனோடனே அந்த ஷீட்டில் நீங்கள் என்னென்ன கண்டிஷன் ஃபார்மேட்டிங் என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பூரா காட்டும்.
நான் ரெட் கலர் மட்டும் காட்டுனா ரெட் கலர் மட்டும் காட்டும். ஸோ நம்பர் மட்டும் இல்லை, டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, நீங்கள் கலரை கூட இதில் வந்து ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ ஏன் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்து கலரை யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபில்டர் பை கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும். ஸோ இது வந்து கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபில்டர் பை கலர், என்ன கலர் வேணுமோ அந்த கலர், அந்த காலத்தில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் இதில் காட்டும். ஓகேவா? ஸோ மாதிரி நம்பர் ஃபில்டர் அப்படி போனீங்கன்னா இங்கே நம்ம ஏற்கனவே இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பார்த்த மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு 56க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் காட்டு அப்படின்னா 56க்கு மேலே இருக்கிறது மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி காட்டும். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிறவங்க மட்டும் எனக்கு ஃபில் பண்ணணும்னா அது நம்பர் ஃபில்டரில் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் எல்லா ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டாப் 10 மட்டும் காட்டு அப்படின்னா டாப் 10 கொடுத்துட்டு எனக்கு டாப் 10 கூட தேவையில்லை, எனக்கு டாப் 5 மட்டும் காட்டு அப்படின்னா ஓகே. டாப் 5 மார்க்ஸ் யார் யார் சயின்ஸில் எடுத்திருக்காங்களோ சயின்ஸில் யார் டாப் 5 அப்படிங்கிறத மட்டும் எனக்கு காட்டும். ஸோ இது மாதிரி தான் வந்து நமக்கு இங்கே வந்து ஏன் இங்கே நான் 5 தான் கேட்டேன், 6 காட்டியிருக்கு. ஏன்? யாராவது சொல்ல முடியுமா? நான் வந்து சயின்ஸில் போயிட்டு ஷார்ட் பை சொல்லுங்க. 88 இருக்கு சார். 88 வந்து 3 இருக்கு. 3 பேர் வந்து 88 இருக்கனால 88ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தேர்ட் பிளேஸ் வரனால 3 பேர், இந்த 3 பேருமே எனக்கு கொண்டு வந்து காட்டிடும். சரியா? இப்போ நான் இதே வந்து வேற இதில் போடுறேன். செலக்ட் ஆகி கொடுத்துட்டு நான் மேக்ஸில் போயிட்டு எனக்கு வந்து நம்பர் ஃபில்டரில் போயிட்டு டாப் 10ல் நான் அபோவ் 5 கொடுக்குறேன் அதே மாதிரி. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் 6 பேர் எல்லாருமே என்ன ஒரே மாதிரி தான் மார்க் எடுத்துருக்காங்க. நான் அகெயின் ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் பை நம்பர் ஃபில்டர்லேயே டாப் 10லேயே டாப் 3 இப்போ பாருங்க 92 95 2 பேர் இருக்கிறனால 2 பேரையும் செகண்ட் பிளேஸில் போட்டு டாப் 3 காட்டியிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து நம்ம இந்த இதுதான் வந்து ஃபில்டரிங். நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை எப்படிலாம் நமக்கு தேவையோ அப்படிலாம் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். உதாரணத்துக்கு எனக்கு தமிழில் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சயின்ஸ்லையும் யாரெல்லாம் 80க்கு மேலே எடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும் காணா 2 காலத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து நம்பரில் போயிட்டு கிரேட்டர் தென் 80 அப்படின்னு கொடுத்து வச்சுங்களேன். தமிழ்லையும் 80க்கு மேலே இது ஒரு கண்டிஷன் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு தமிழில் எனக்கு யார் யாரெல்லாம் 80க்கு மேலே இருக்காங்களோ காட்டிடும். அகெயின் நான் இப்போ சயின்ஸில் போயிட்டு இங்கேயும் நான் இதுல எல்லாம் யார் 80க்கு மேலே இருக்காங்களா காட்டுறேன். எல்லாருமே 80க்கு மேலே தான் இருக்காங்க. ஸோ எனக்கு 90க்கு மேலே இருக்கவங்க மட்டும் இதில் காட்டு அப்படின்னா அகெயின் நான் வந்து நம்பர் ஃபில்டரில் போயிட்டு கிரேட்டர் தென் 90 தமிழில் 80க்கு மேலேயும் சயின்ஸில் 90க்கு மேலேயும் எடுத்துக்கிறது ஒரே ஒரு ஆள், இன்ஜினியரிங் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மோர் தென் 2 கண்டிஷன் கூட நம்ம கொடுத்து டேட்டா ஃபில்டர் பண்ணலாம். எத்தனை கண்டிஷன் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் இருக்கிற எல்லா காலத்துலையும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டேட்டா வேணாலும் எல்லாத்தையும் வச்சு கூட நீங்கள் ஒவ்வொரு செல்லையும் ஃபில்டர் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான எக்ஸாக்ட் டேட்டா வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் ஃபில்டருங்கிற ஆப்ஷன். ஓகேவா? இது வந்து ஃபில்டர். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பூரா வந்து ஃபில்டர். மேலே இருக்கிற டாப் ஐட்டம் 3 ஐட்டம் மட்டும் என்னன்னா ஷார்ட் பண்ணுறது, வரிசைப்படுத்துறது. இப்போ எனக்கு வந்து இந்த நம்பரை பிரகாரம் வந்து எனக்கு 1001 1002 வந்துருக்கு. எனக்கு வந்து ரிவர்ஸில் காட்டுன்னா லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் போட்டோம்னா அது அப்படியே உல்ட்டாவாக போட்டோம். இப்போ பாருங்க 21 20 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் போகும். அதுக்கேற்ற மாதிரி டோட்டலாக எல்லா நம்பர்ஸ் எல்லா இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ரீஅரேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஷார்ட் பண்ணுறதுல இருக்கிற ஒரு 50. ஸோ இப்போ நான் வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி மார்க் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேர் மார்க் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறும். எதை பேஸ் பண்ணி மாறும்? நம்ம எந்த செல்லில் ஷார்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி மாறும். அதே மாதிரி எனக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஃபெயிலோ அவங்க அதெல்லாம் காட்டு. இப்போ மேக்ஸில் தான் ஃபெயிலாக இருக்குன்னா மேக்ஸில் ஃபெயிலானவங்க பூரா காட்டு அப்படின்னா அது ஷார்ட் பை கலரில் போய்ட்டு ரெட் கலர் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபெயிலானவங்களை பூரா காட்டிடுச்சா? அடுத்து ஃப்ரீயாக இதில் வந்து ஃபெயில் ஆயிருக்கணும். ஸோ யார் ஃபெயிலோ அதை பூரா வரிசையாக லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மற்ற ரிசல்ட்ஸ்லாம் கொண்டு வரும். இந்த மாதிரியும் நம்ம செல்லில் நம்ம டேட்டா வந்து வரிசைப்படுத்துறதுலையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆவரேஜ் வந்து கட் ஆஃப் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து
90க்கு மேலே இருக்கோ அவங்கள எனக்கு கட் ஆஃப் வந்து பை க்ரீன் கலர் இந்த ரெட் கலரை பண்ணுறது இந்த மாதிரி காட்டுறது இல்லைன்னா எனக்கு கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக வந்து எனக்கு கட் ஆஃப் வந்து லார்ஜஸ்ட்ல இருந்து வரிசைப்படி காட்டு லீஸ்ட்ல இருந்து எனக்கு ஹையஸ்ட் வரைக்கும் காட்டும் 89 தான் எனக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க். ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த கலர் ரேஞ்சிங் வந்து அப்படிதான் மாறி இருக்குங்க. க்ரீன் இருந்துச்சுன்னா கம்மி, ரெட் வந்து ரொம்ப அதிகமான ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஷார்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்மாலஸ்ட் ஒரு லார்ஜஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ஷார்ட் பை கலர். சப்போஸ் நீங்க டேட் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் இருக்கான்னு பார்க்குறேன். இதில் டேட் இருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து டேட் ஃபில்டர் போடுறேன். டேட் இருந்துச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட்னு வந்துருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கும், இயர் வைஸாக வந்துருக்கும். 2024 ஜூன், 2003 மே, இந்த மாதிரி நீங்க டேட்டை எப்படி போட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி இயர் வைஸா பிரிச்சு காட்டும். இதுல எனக்கு வந்து ஓல்டஸ்ட்ல இருந்து நியூஸ்னா ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் டேட் வரும், அப்புறம் அது கீழே வந்து நியூஸ் டேட் வரும். சரிங்களா? இந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் வரிசைப்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். இதை வந்து நீங்க டேட் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ இந்த ரெண்டு ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட், நியூவஸ்ட் டு ஓல்டஸ்ட் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம டேட்டா வந்து ஷார்ட் அண்ட் ஃபில்டர் பண்றதுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை எனக்கு தேவையில்லை, எனக்கு நல்லா தேவையான எல்லாமே ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஃபில்டரை வந்து இப்படி கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லை கிளியர்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடும். இந்த ஃபில்டர் கிளியர் ஆயிரும். திரும்ப இந்த ஃபில்டரை எடுத்து விட்டீங்கன்னா தான் அந்த காம்போ பாக்ஸ் வந்து போகும். சரியா? ஸோ இதான் வந்து ஷார்ட் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன். இது ரொம்ப முக்கியமானது எக்ஸல்ல. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸசைஸ்ல வந்து நமக்கு தேவையான டேட்டாவை தனியாக எடுத்து கொடுக்குறதுக்கு இந்த ஷீட் தான் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நான் இந்த ஒர்க் பண்ண இந்த எக்ஸல் ஷீட்டையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். இதே மாதிரியோ இல்லை இதில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு டேட்டா கிரியேட் பண்ணி அதுலேயும் இதே மாதிரி ஃபார்மேட் கொடுத்து நீங்கள் வந்து கண்டிஷன் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறது, ஷார்ட் அண்ட் ஃபில்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? வேற ஏதாவது இன்னைக்கு கிளாஸ்ல டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா கேட்கலாம். சார் நம்ம பேக்ரவுண்டையே நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாமா? அது எப்படி பண்றது? பேக்ரவுண்ட் வந்து இமேஜ் வைக்கலாம். மொத்தமா கலர் சேஞ்ச் பண்றதுக்கு பேஜ் லேஅவுட்ல பேக்ரவுண்ட் வந்து பிக்சர் வைக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கு. கலர் சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஃப்ரண்ட் டைல்ஸ் வேற, நிறைய ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்க தவிர மொத்தமாக பேக்ரவுண்டுக்கு வந்து கலர் கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த சீட் வந்து ரொம்ப பெருசு, ஹியூஜ் இல்லையா? ஸோ ஒரு கலர் கொடுத்தோம்னா அதுவே ஒரு நிறைய சைஸை டேட்டா சைஸை வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது. நம்ம அதனால தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனால் அதுக்கு ஒரு ஃபார்மேட்டு, இல்லைன்னா டேபிள் ஃபார்மேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடனே வேர்டில் யூஸ் பண்ணல அது மாதிரி டேபிள் ஃபார்மேட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் ஃபார்மேட்டில் போயிட்டு என்ன மாதிரி கலர் ரேஞ்ச் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கலர் ரேஞ்சுக்கு அந்த செட் செல்லை வந்து நமக்கு வரும். இது வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர கலர்ஸ் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு பர்டிகுலர் செல்லு அந்த மாதிரி தான் இருக்கே தவிர அது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியா செல்லை செலக்ட் பண்ணிட்டு செல் ஸ்டைல்ஸில் போய் பண்ணிக்கலாம். எல்லாமே எல்லாம் மாறும். இப்படிதான் மாற்ற முடியுமே தவிர மொத்தமாக ஷீட்டோட பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார்.
வேற ஏதாவது டவுட் இருக்காமா? நோ சார். சரி, ஓகே. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸ் வந்து வேற எதுவும் டவுட் இல்லைன்னா வேற என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். டேட்டா வேலிடேஷன் வந்து பியூர் டேபிள், அந்த லுக்அப் இதெல்லாம் வந்து எக்ஸல்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா எக்ஸலை வந்து அதிகமாக பயன்படுத்துறவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி எப்படி சார்ட் போடுறது, எப்படி கிராஃப் போடுறது, இதுவும் வந்து ரொம்ப பேசிக்காக எக்ஸல் வந்து பேசிக்காக தெரியும் அப்படின்னு சொன்னனாலே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இதை பற்றி எல்லாம் நான் டீட்டெயிலாக நாளைக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த டேட்டா வேலிடேஷன் பற்றி வந்து என்னன்னு சொல்லிடுறேன். டேட்டா வேலிடேஷன்னா என்னன்னா, நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு டேட்டா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா பேஸ் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸல் சீட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரியா? நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், சரியா? ஸோ இப்போ டைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக்கணும்னா உள்ள இருக்கிற அந்த டெக்ஸ்டோட சைஸுக்கு தக்கன அது எல்லாமே பெருசாகணும்னு வச்சுக்கோங்களேன். எதுல இருந்து எது வரைக்கும் காலம் ரீசைஸ் பண்ணணுமோ அது வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது 2 காலத்துக்கு நடுவில் வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா பெருசாகும். இல்லை இன்னும் பத்தாதுன்னா நீங்க மேனுவலா இந்த 2 செல்லுக்கு நடுவில் இப்படி கர்சரை வச்சு கிளிக் பண்ணி எவ்வளவு பெருசா வேணுமோ நீங்க மாத்திக்கலாம். சரியா? டேட் ஆஃப் பர்த் அண்ட் மொபைல் நம்பர். சுந்தரல் துப்பாண்டி சித்ரா டேட் ஆஃப் பர்த் பர்த் 1987 நம்பர் சம்திங். சரி, இப்படி டைப் பண்றோம். இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வந்து டைப் பண்ண போறாங்க அப்படின்னா இப்போ இதுல என்டர் பண்றது வந்து எப்படி டேட்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்றோம். சப்போஸ் யாராவது வந்து இப்போ இது வந்து டெக்ஸ்ட் அடிக்க வேண்டிய இடம், ஆனா மக்கள் இங்க வந்து நம்பர்ல ஏதாவது அடிச்சிட்டாங்கன்னா அதையும் எடுத்துக்கும். எக்ஸலுக்கு தெரியாது நம்பரா பேரா என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இங்க வந்து டேட்டா பர்த்ல இருக்கிறதுல நம்பர் அடிச்சு விட்டாங்கன்னா நம்பரையும் எடுத்துக்கும். இல்ல ஏதாவது எழுத்து அடிச்சுக்கினாங்கன்னா எழுத்தையும் எடுத்துக்கும். அது வந்து சொல்லாது இது வந்து டேட்டா பர்த் அடிக்கணும், டேட்டா பர்த் அடிக்கணும்னு சொல்லாது. அது மொபைல் நம்பர் இப்படி டைப் பண்ணக்கூடாது, 10 நம்பர் அடிக்கணும், நம்பரா கொடுங்க அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்க எக்ஸல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். இந்த செல்ல இந்த காலத்துல என்டர் பண்றது வந்து டெக்ஸ்ட் தான் என்டர் பண்ணணும், வேற எதுவும் என்டர் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு காலம் பூரா செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதில் போயிட்டு நம்ம பண்ணணும். சரிங்களா? இது வந்து டேட்டாவில் பண்ணோம்னா டேட்டா வேலிடேஷன் சார் சொல்லுங்க. டேட்டா டூல்ஸ்ல இருந்தது சார் டேட்டா வேலிடேஷன். சாரி கவனிக்கல. எஸ், டேட்டா வேலிடேஷன் இங்கே இருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்னா டேட்டா வேலிடேஷன் பண்ணீங்கன்னா இந்த செல் ரேஞ்சில் என்டர் ஆகிறது வந்து எப்படி இருக்கணும், இதுக்குள்ளே யாராவது கர்சர் கொண்டு வச்சாலே டைப் பண்ண ஆரம்பிச்சாலே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் எப்படி அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து டேட்டா டைமா டெக்ஸ்ட் அனுப்பிக்குதா, டெக்ஸ்ட் லென்த்து எத்தனை லைன் வந்து அவங்க அடிக்கணும், எதுல இருந்து எது வரை டைப் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா எல்லாமே மெசேஜ் எல்லாமே அந்த இதுக்குள்ள என்டர் ஆகிறத வந்து நம்ம மேனேஜ் பண்றது. இப்போதைக்கு நான் ரஃபா கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த செல்லுல இருந்து இந்த செல் இந்த செல்ல இருந்து மேக்ஸிமம் இந்த செல்
இன்புட் மெசேஜ் இதுக்குள்ள யாராவது அவங்க கர்சரை வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். சாரி, மெசேஜ். சரி, லென்த் அப்படிங்கிறதுனா எவ்வளோ மேக்ஸிமம் எத்தனை எழுத்து இருக்குனுங்கிறது நான் 100 கொடுக்குறேன். எனக்கு வந்து டைட்டில் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து என்டர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு அதுக்கு போடுறேன். நாளைக்கு டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். ஸோ அவங்க இதுக்குள்ள கர்சரை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி மெசேஜ் வரும். சப்போஸ் அவங்க தப்பாக டைப் பண்ணாங்கன்னா அவங்கள எப்படி பண்ணணும், ஸ்டாப் பண்ணணுமா, வான் பண்ணணுமா, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணுமா, எப்படி வேணுமா நம்ம கொடுக்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு செக் ஸோ இப்போதைக்கு ஓகே கொடுத்துறேன். அப்போதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த ரேஞ்சுக்குள்ள கர்சரை கொண்டு நீங்கள் எங்கே வச்சிங்கனாலும் உங்களுக்கு எதுவுமே சொல்லாது. ஆனால் நம்ம செலக்ட் பண்ணி டேட்டா வேலிடேட் பண்ண இடத்துக்குள்ள கொண்டு மவுஸை வச்சிங்கன்னா ஹாய் என்டர் ஸ்டூடெண்ட் நேம் கேட்குதா. ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் நேம் தான் நீங்கள் அடிச்சிங்கன்னா அதை எடுத்துக்கும். சரியா? அதை தவிர்த்து பண்ணோன்னே என்ன பாருங்க, ஏன்னா அது நான் அந்த லிமிட் கொடுத்தேன் இல்லையா லென்த்து, அது வந்து 100 கொடுத்துருக்கேன். ஆனால் 100 எழுத்து 100 எழுத்து கம்மியாக நீங்கள் என்ன டைப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வான் பண்ணும். குறைஞ்சது நீங்கள் நேர பேரை வந்து டைப் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ கண்டினியூனா எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு திரும்ப நான் பண்ணிக்கலாம். அதனால தான் வார்னிங் கொடுத்தேன். ஏன்னா நமக்கு எல்லார் பேரும் 100 எழுத்து வராது இல்லையா. இதே நீங்கள் 100 எழுத்து அடிச்சுட்டு வச்சிங்களேன், 100 எழுத்து அடிச்சுட்டு நெக்ஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த வார்னிங்குமே வராது. 100 எழுத்து வர்றது. ஓகே எஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே வைக்கும்போது எப்படி டைப் பண்ணணும் அந்த அதை வந்து டிஃபைன் பண்ணுறது. தென் அதுக்குள்ளே தப்பாக நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி உங்களுக்கு வான் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டேட்டா வேலிடேஷனில் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நாளைக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போதைக்கு அது என்னங்கிறது மட்டும் தான் சொன்னேன். நாளைக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.